கல வளர்ச்சியும் கலப்பிரிவும். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் கல வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டது என்பதனை, இளையுறு பிரிவு செயல்முறையை, ஒடுக்கற் பிரிவு செயல்முறையை அறிந்து கொள்வீர்கள். கல வளர்ச்சி கலமொன்றின் பருமனிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு கல வளர்ச்சி ஆகும். தனிக்கலமொன்றினை நோக்கி அதன் வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டதாகும். அதாவது தனிக்கலமொன்று குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே வளர்ச்சி அடையும். அதற்கு அப்பால் அது வளர்ச்சி அடைய மாட்டாது. எனவே அங்கியொன்று வளர்ச்சி அடைய வேண்டுமெனின் கல வளர்ச்சியுடன் பிறிதொரு செயற்பாடு நடைபெற வேண்டும். அது கலப்பிரிவு எனப்படும். கல பதார்த்தங்கள் பிரிவதன் மூலம் புதிய கலங்கள் உருவாக்கப்படும் செயல்முறை கலப்பிரிவு ஆகும். கலப்பிரிவு இரு படிகளில் நிகழும். ஒன்று கருப்பிரிவு, இரண்டு குழியவுறு பிரிவு. கருப்பிரிவிற்கு முன்னர் கருவிலுள்ள நிறமூர்த்தங்கள் இரட்டிப்படைய வேண்டும். இதனால் மகட்கலங்களினுள் சம எண்ணிக்கையிலான நிறமூர்த்தங்கள் காணப்படும். யாதேனும் உயிரினம் ஒன்றின் உடற்கலங்களில் உள்ள நிறமூர்த்த எண்ணிக்கை மாறிலி ஆகும். உதாரணம், மனிதனில் 23 சோடி நிறமூர்த்தங்கள் காணப்படுகின்றன. கலப்பிரிவு பிரதானமாக இரண்டு வகைப்படும். ஒன்று இளையுறு பிரிவு, இரண்டு ஒடுக்கற் பிரிவு. இளையுறு பிரிவு கலமொன்றின் கருவில் காணப்படும் நிறமூர்த்தங்கள் பிரிகையடைந்து அவற்றின் எண்ணிக்கை மாறாத வகையில் கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லுதல் இளையுறு பிரிவு எனப்படும். இவற்றின் சில படிமுறைகளாக நிறமூர்த்தங்கள் இரட்டிப்படையும், அவை மத்திய கோட்டு பிரதேசத்தில் அல்லது கலத்தின் மத்தியில் அடுக்கப்படும். அவை கதிர் நார்கள் எனப்படும் அமைப்பின் உதவியால் எதிரெதிர் முனைகளுக்கு கொண்டு செல்லப்படும். அதாவது இரட்டிப்படைந்த நிறமூர்த்தத்தின் ஒவ்வொரு பகுதியும் எதிரெதிர் முனைகளுக்கு செல்லும். அவற்றை சூழ கருமென்சவ்வு உருவாகும். பின்னர் குழியவுறு பிரிவடைந்து இரண்டு கலங்கள் உருவாகும். அதன் படத்தினை அவதானிக்கிறீர்கள். நிறமூர்த்தங்கள் வலையாக முன்னர் காணப்பட்டவை பின்னர் குறுகி தடிப்படைந்து நிறமூர்த்தங்களாக தென்படுகின்றன. அவை மத்திய பகுதியில் அடுக்கப்பட்டுள்ளன. அவை கதிர்நார்கள் எனப்படும் அமைப்பினால் இணைக்கப்பட்டுள்ளன. கதிர்நார்கள் சுருங்குவதன் மூலம் இவை எதிரெதிர் முனைகளுக்கு இரட்டிப்படைந்த ஒவ்வொரு நிறமூர்த்தமும் ஒவ்வொரு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இவ்விரு நிறமூர்த்தங்களும் சர்வசமனானதாக காணப்படுகின்றது. கருமென்சவ்வு உருவாகின்றது. பின்னர் குழியவுறு எதுவாக பிரிவடைகின்றது. பிரிந்து இரண்டு கலங்கள் தோன்றுகின்றன. எனவே முற்றிலும் ஒன்றியொன்று ஒத்த இரு கலங்கள் தோன்றுகின்றன. இதுவே இளையுறு பிரிவு ஆகும். இளையுறு பிரிவின் கருவில் நடைபெறும் இரட்டித்தல் செயற்பாட்டினை அவதானிக்கிறீர்கள். இரண்டு நிறமூர்த்தங்கள் காணப்படுகின்றன. அவை இரட்டிப்படைகின்றன. ஒன்றையொன்று சர்வசமனான அமைப்புகள் உருவாகியுள்ளன. இவற்றில் ஒன்று ஒரு கலத்தினும் மற்றது மற்றைய கலத்திற்கும் செல்லுகின்றது. இவை மகட்கலங்கள் ஆகும். தாய்க்கலம் அது சோடிகளாக அமைப்பத்த சோடிகளாக காணப்படுவதால் இருமடியம் 2 என அழைக்கப்படுகின்றது. அது இரட்டிப்படைந்து 4 எண்ணாக மாற்றமடைகின்றது. மீண்டும் அவை பிரியும் போது இருமடியமாக மாறுகின்றது. மாறி இரண்டு மகட்கலங்கள் உருவாகின்றன. இளையுறு பிரிவின் முக்கியத்துவங்கள். ஒரு உயிரியின் சகல உடற்கலங்களிலும் ஒரே விதமான பிறப்புரிமை உறுதித்தன்மையை பேணுவதற்கு இது உதவுகின்றது. பல்கல அங்கிகளில் உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்றது. இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் நிகழ்வதில் உதவுகின்றது.
காயங்கள் ஆறுவதற்கு அல்லது தேய்வடைந்த இழையங்களை புதுப்பிப்பதற்கு உதவுகின்றது. இறந்த கலங்களுக்கு பதிலாக புதிய கலங்கள் உருவாக உதவுகின்றது. இழையுறு பிரிவின் பாதகமான ஒரு அம்சமாக கலங்கள் அதீதமாக கட்டுப்பாடற்ற நிலையில் பெருகுவதனையே நாம் புற்றுநோய் என அழைக்கின்றோம். ஒடுக்க பிரிவு சந்ததி சந்ததியாக நிறமூத்த எண்ணிக்கை மாற்றமடையாமல் பேணும் வகையில் நடைபெறும் கலப்பிரிவு ஒடுக்கற் பிரிவு எனப்படும். கலம் ஒன்றில் நிறமூத்த எண்ணிக்கை இருமடியமெனில் அது ஒரு மடியமாக குறைக்கப்பட வேண்டும். இச்செயல்முறை அங்கியின் வாழ்க்கையில் எங்கோ ஒரு பருவத்தில் நிகழ வேண்டும். ஒடுக்க பிரிவு அங்கிகளில் புணரியாக்கத்தின் போது நடைபெறுகின்றது. ஒடுக்க பிரிவின் படிமுறைகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. எப்போதும் புணரியாக்கத்தின் போது ஒரு மடியமாக மாற்றப்பட வேண்டும். எனவே அதற்காக நிறமூத்த எண்ணிக்கை கலங்களில் அரைவாசியாக்கப்படுகின்றது. ஏனெனில் இரண்டு புணரிகள் இணைவதன் மூலமே ஒரு நுகம் தோன்றுகின்றது. ஆகவே இரண்டு புணரிகளில் உள்ள நிறமூத்தங்கள் ஒன்று சேர்கின்றன. எனவே ஒரு மடியமாக காணப்பட்டால் இரண்டு புணரிகளும் ஒன்று சேரும்போது இருமடியமாக மீண்டும் மாறும். ஆனால் இருமடிய கலங்கள் சேர்ந்தால் 4 மடியமாகும். இவ்வாறு பல மடங்குகளாக பெருகி செல்லும் நிறமூத்தம். ஆனால் ஒடுக்க பிரிவு நடைபெறுவதாலேயே இந்நிலை தவிர்க்கப்பட்டு எல்லா அங்கிகளிலும் ஒரே நிறமூத்த எண்ணிக்கை பேணக்கூடியதாக உள்ளது. இங்கு படத்தை நோக்குவோமாயின் தாய்க்கலம் நிறமூத்தங்கள் இரட்டிப்படைகின்றது. அவற்றில் அமைப்பொத்த சோடி முதலில் வேறாக்கப்படுகின்றது. பின்னர் அவற்றில் இரட்டிப்படைந்த பகுதி வேறாக்கப்படுகின்றது. 4 ஒரு மடியமான கலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தாய்க்கலம் இருமடியமான கலம் இரட்டிப்படைகின்றது. முதலாவது பிரிவு நடைபெறுகின்றது. இங்கு இருமடியமான கலங்கள் உருவாகின்றன. அவை மேலும் 2ஆக பிரிந்து 4 ஒரு மடியமான மகட்கலங்கள் உருவாகின்றன. ஒடுக்கற் பிரிவின் முக்கியத்துவங்கள். இலிங்க முறை இனப்பெருக்கத்திற்கு உதவுதல். இதனாலேயே ஒரு மடியமான புணரிகள் உருவாக்கப்படுகின்றன. சந்ததி சந்ததியாக நிறமூத்த எண்ணிக்கை மாறிலியாக பேணப்படுகின்றது. மாறல்கள் நிகழ்வதனால் கூர்ப்புக்கு வழிவகுக்கும். ஒடுக்க பிரிவிற்கும் இழையுறு பிரிவிற்கும் இடையிலான வேறுபாடுகள். 1. கலப்பிரிவு ஒடுக்கற் பிரிவில் 2 படிமுறைகளினூடாக நிகழும். கலப்பிரிவு ஒரு படிமுறையினூடாக இழையுறு பிரிவில் நிகழும். 2. ஒடுக்கற் பிரிவு இருமடியமான கலங்களில் நடைபெறும். இழையுறு பிரிவு இருமடியமான கலங்களிலும் ஒரு மடியமான கலங்களிலும் நிகழும். மாறல்கள் தோன்றும். இழையுறு பிரிவில் மாறல்கள் தோன்றுவதில்லை. 4. கலப்பிரிவின் இறுதியில் 4 மகட்கலங்கள் தோன்றும். கலப்பிரிவின் இறுதியில் 2 மகட்கலங்கள் தோன்றும். தாய்க்கலத்தில் உள்ள நிறமூத்த எண்ணிக்கையின் அரைவாசி மகட்கலத்திற்கு கிடைக்கும். தாய்க்கலத்திலும் மகட்கலத்திலும் நிறமூத்த எண்ணிக்கை சமனாகும். 6. மகட்கலத்தின் இயல்புகள் தாய்க்கலத்தினின்றும் வேறுபட்டது. மகட்கலத்தின் இயல்புகள் தாய்க்கலத்தினை ஒத்தது. ஒழிப்பு கலம் ஒன்றின் பருமனிலும் திணிவிலும் ஏற்படுகின்ற மீள அதிகரிப்பே கல வளர்ச்சி எனப்படும். கலப்பிரிவு 2 வகைப்படும். இழையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு. அங்கிகளில் உடல் வளர்ச்சிக்கு இழையுறு பிரிவு அவசியமாகும். சந்ததிக்கு சந்ததி நிறமூத்த எண்ணிக்கை மாறிலியாக பேணப்பட ஒடுக்கற் பிரிவு அவசியமாகும்.